ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் என்ன, சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேள்விக்கு பெரும்பாலான நபர்களின் பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சா, சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்கே நல்லா இருக்கோம், இதுதாங்க நிறைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லோருமே எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனையோடு இருந்தால் போதும். அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுளுமே முருகன் தான். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே ஏன் விசித்திரமான குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயை அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை சீரும் சிறப்புமாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அதே போல் ரப்பர் மரத்துக்கு ரணம் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களாக தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு வெற்றி அடையணும் அப்படின்னு குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பின்வாங்க மாட்டீங்க. பதுங்கிய பின்பு பாயும் புளியை போன்றவங்க தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள். அதனால தான் கொஞ்சம் விசித்திரமானவங்க அப்படின்னு சொல்கிறோம். பூமிக்காரன் செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி. சிறிய அளவிலாவது பெயர் சொத்தாச்சும் உங்கள் பேரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களோட சொந்த உழைப்பில் ஒரு பெயர் சொத்து கட்டாயம் வரும். விருச்சிக ராசிக்கு ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணத்தை கொண்டிருக்கும் அனுசத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வரும் பொழுது உங்களுக்கு நன்றாக சுகபோகத்தோடு வாழும் நிலை உருவாகும். காடுகள்லையும் சரி மலைப்பகுதியிலும் சரி சுற்றி திரிகிற சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே கொள்ளை பிரியம் கொண்டதாக இருக்கும். மிக பழமையான தலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசனம் செஞ்சு வழிபடுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 12 ராசிகள் மீதுமே சூரியன் மற்றும் மீன ராசியில் ஏற்படக்கூடிய இந்த 6 கிரகங்களோட சேர்க்கை பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வினைக்காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த மந்தநிலை நீங்கி சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. உடல் சோர்வு முற்றிலும் மறைந்து போக போகுது. வருமானம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே கொஞ்சம் சீராகவே இருக்கும். இப்படி இருந்தாலுமே நீங்கள் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுவது சிறப்பு. ஏன்னா நண்பர்கள் போல பழகி உங்கள் கூடயே இருக்கக்கூடிய விரோதிகள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம். அதனால் உங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாகவும் உங்களோட செயல்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும். குடும்பத்திலையும் சரிங்க, உற்றார் உறவினர்கிட்டையும் சரி, உங்களுடைய சிறப்பான செயல்களால் செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது. உங்களோட செயல்களை புதிய உத்வேகத்தோடு செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு வழிபிறக்கும். திட்டங்களை சரியாக தீட்டி அவர்களை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய யோகம். உங்களுடைய நண்பர்கள் உங்களோட பேச்சை கேட்டு உங்களுக்கு உறுதுணையாக நடப்பாங்க. உங்களுக்கு பல வகையிலையுமே ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக அமையும்.
ஓய்வு நேரத்தில் கேளிக்கையில் ஈடுபடும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதே போல் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தும் தீர நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் ஜாதகத்தோட தெளிவு பெற முடியும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே வந்த பிரச்சனையை என்ன செய்யணும், வரக்கூடிய பிரச்சனையை எப்படி தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான விளக்கமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ நல்ல நிலைமையில் முன்னேறி வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்படுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த மாதம் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் இது எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையான செயல்களால் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். நண்பர்களையும் சரிங்க, வாடிக்கையாளர்களையும் சரி அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த தொய்வு நிலை நீங்கி மனதில் ஒரு உற்சாகம் தோன்றும். அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவுமே உங்களோட கை வந்து சேரும். இதுவரைக்கும் தாமதமாக இருந்த செயல்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு. அதே போல் இந்த விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கூட அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, புதிதாக யாருக்குமே கடன் வாங்கி நீங்கள் கொடுக்காதீங்க. கடன் கொடுக்கறதா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் மூன்றாம் நபருக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பயணங்களால் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. சிலர் விரும்பிய வெளியூர்களுக்கு மாற்றலாகி செல்வீங்க. மேலதிகாரிகள் சற்று உங்களுக்கு பாராமுகமாகவே நடந்திருந்தாலுமே தொல்லைகள் எதுவும் அவங்களால உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் சக ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் உங்களோட செயல்களில் நீங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெற அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் பணியாற்றக்கூடிய திறமை அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கட்சி மேலிடத்தால் நீங்கள் உற்சாகப்படுத்தப்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மக்களிடையே சிறந்த ஒரு செல்வாக்கை பெறுவீங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்றுங்க. கட்சியில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும். உங்களுக்குமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். மேலும் அடிக்கடி பயணங்கள் செய்வது, கட்சி பணிகளை தீவிரமாக செய்கிறது, இதில் எல்லாமே நீங்கள் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணும். தீவிரமாக அப்படியே பரபரப்பாக இருக்க போகிறீங்க. உங்களோட பரபரப்பான செயல்கள் தான் உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களோட செயல்களை மேலிடம் உற்று பார்க்க போகுது. உங்களோட திறமையான செயல்களால் பதிவு உயர்வு கிடைக்கும். மேலும் உங்கள் மேலே இருக்கிற நல்ல பெயர் அதிகரிக்கும். மக்களிடையுமே உங்களோட திறமையான செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனமாக யோசிச்சு கொடுங்க. ஏதோ சொல்கிறோம் நம்புகிறாங்க அப்படிலாம் வந்துட்டு எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே எல்லோரோடையுமே உற்று நோக்கக்கூடியது காலகட்டங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்கிற வார்த்தைகளில் தெளிவாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை எல்லாமே இந்த மாதம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. இனிமே உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிகளோடு பல கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு வரும் பொழுது உங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வெளிக்காட்டாமல் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. சக கலைஞர்கள்கிட்ட பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மதிப்பு அதிகமாக இருக்கும். பெண்மணிகளுக்கு கணவரின் பாராட்டுகளை எளிதில் அடையக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இல்லத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். சுப காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து நீங்கும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வழி உண்டாகும். பெற்றோரின் ஆதரவு இருக்கும். அவங்க உங்களோட எதிர்கால திட்டங்களை எளிதில் நிறைவேற்றுவாங்க. சக மாணவர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு பக்கபலமாக அமையும்.
இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அபிராமி அந்தாதி பாராயணம் செஞ்சுட்டு வருவதன் மூலம் எதிர்ப்புகள் விலகும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 1, 2. அதிர்ஷ்ட தினங்கள் 24, 26. என்ன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. முருகன் அருளால் விருச்சிக ராசி அன்பர்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.